ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்க வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடை எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்ட் 1 போன வாரம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிப்பை நம்ம பார்க்குறது டஸ்ட் ஹிடன் ஏரியா. வீட்டில் ஒரு சில ஏரியாவில் நம்ம டஸ்ட்டு குவிச்சு வச்சுருப்போம். இப்போ ஜன்னல் கோர்னர் இருக்குதுன்னா அதில் மூட்டையாக அங்கங்கே நம்ம கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்க இடங்களில் டக்குன்னு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். ஒரு சில டைமில் நானே என்ன பண்ணுவேன்னா சில இடங்களில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன். அப்படி பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப கிளாம்ஸியாக தெரியும். அதனால் இந்த டஸ்ட் ஹிடன் ஏரியா டக்குன்னு க்ளீன் பண்ணுனா அந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அடுத்தது வீட்டில் ஒரு சின்ன ஏரியா க்ளீன் பண்ணுறது. மொத்தமாக எடுத்து போட்டு பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் முழுமையாக க்ளீன் பண்ண முடியாது. வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த வேகம் போக போக ரொம்ப ஸ்லோ ஆகிரும். அந்த வேலையும் வெறுப்பில் தான் பண்ணுவோம். அதனால் ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கோங்க. சில டைமில் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற மூடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணினீங்களா உங்களுக்கு க்ளீன் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்தது டெம்பரரி பாஸ்கெட் யூஸ் பண்ணுறது. எந்த ரூம் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அந்த ரூமில் ஒரு பாஸ்கெட் வச்சுக்கோங்க. ஒரு ரூம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, டக்குன்னு அந்த ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா முடியாது. பட் அந்த கிளம்ஸியை அந்த பாஸ்கெட்டை வச்சு திங்ஸ் எடுத்து போட்டிங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் போது அந்த பாஸ்கெட்டு உள்ளே இருக்க பொருளை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹாலில் இருக்கிற திங்ஸ், பெட்ரூமில் இருக்க திங்ஸ், இல்லை பூஜை ரூமில் இருக்கிற திங்ஸ் ஒரு பாஸ்கெட்டில் எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம். வீடு மெஸ்ஸியாக தெரியாது. அதனால் வீட்டில் எப்போவுமே ஒரு டெம்பரரி பக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது எப்போயாவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிற பொருள், ஒரு ஓட்டை பாட்டிலாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம் பக்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறது. 1-2 எடுத்து வச்சாலும் பரவாயில்ல, 10-15 எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா வீட்டில் நிறைய குப்பை சேரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்காது. அடுத்தது எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையும் ஒரு க்ளீனிங் க்ளோத் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க க்ளோத் அங்கேயும், அங்கே இருக்க க்ளோத்தை இங்கேயும் மாற்றாமல் எல்லா இடத்துலையும் க்ளீனிங் க்ளோத் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேபிள் துடைக்கிறதுக்கு ஒரு க்ளோத், விண்டோ துடைக்கிறதுக்கு ஒரு க்ளோத், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். அடுத்த ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள துணிகளை சேர்த்து வைக்காமல் அப்பப்போ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை இதுதான். அப்பப்போ துணிகளை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வாஷ் பண்ண துணிகளை எடுத்துக்கிட்டு கையோடு மடித்து வைக்கிறது. சில நேரங்களில் துணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மழை போல் குவிச்சு வச்சுருப்போம். அது ஒரு வாரம் சேர் மேலே போட்ட வாக்கில் இருக்கும். அதை ஏண்டா மடிக்கிறோம், எப்போ இதை மடித்து முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் துணிகளை மடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப பெருசாக தெரியும். இந்த மாதிரி துணிகளை மழை போல் குவிச்சு வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். அதனால் துணிகளை அப்பப்போ மடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி துணிகளை மடித்து க்ளீனாக வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீடு ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருக்கும். அடுத்த ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடித்த துணியை உடனே கொண்டு போயிட்டு பீரோவில் வைக்கிறது. அந்த வேலையை நிறைய பேர் பண்ண மாட்டோம். நம்ம துணியை மடித்து பீரோவில் வைக்கலை அப்படின்னா அதை பசங்க இருந்தாங்கன்னா களைச்சி போட்டுருவாங்க. அதனால் துணி மடித்த கையோட பீரோவில் வைங்க. அடுத்தது பீரோவை ஆர்கனைஸாக வைங்க. துணியை மடித்து வைக்கும் போதே துணி களைஞ்சிருந்ததுன்னா உடனே அதை ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது மாதக்கணக்கில் பீரோ துணி களையாமல் இருக்கும். அடுத்தது ஒரு இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது அப்படின்னா அதை எப்போவுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது மேலே எந்த திங்ஸையும் வைக்காதீங்க. அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு உட்காந்தா நமக்கு படிக்கிறதுக்கான காம் மைண்ட் கொடுக்கும். அதே மாதிரி டைனிங் டேபிளையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. அது மேலே பாத்திரம், டம்ளர் அது இது எல்லாம் வைக்காமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. அடுத்த ஹேபிட் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. டீப் க்ளீனிங் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பேசின், டாய்லெட் இல்லை யூஸ் பண்ணுற பக்கெட் வாஷ் பண்ணி வைங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்போ, கண்டிஷனர், சோப் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைங்க. குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். டெய்லி பாத்ரூம் லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணுங்கள். அடுத்த ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போகிறது சாமிக்கிட்ட. அந்த பூஜை ரூம் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். ஊதுபத்தி ஏற்றுவோம், சாம்பிராணி போடுவோம். அதனால் அந்த இடத்த வெள்ளிக்கிழமை தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை.
டெய்லியுமே பூஜை ரூமை வந்து டஸ்ட்டெல்லாம் தட்டி ஆயில் கொட்டி இருந்ததுன்னா அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.